வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டூஸ் டேஸ்டி ட்ரீட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் சாதம் ஆர் கீ ரைஸ்னு சொல்லலாம். பேராங்க முக்கியம், டேஸ்ட்டில். இன்றைக்கி நான் இதை சிக்கன் கிரேவி கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா காஞ்சதும் இது கூட ஒரு பட்டை, கிராம்பு, சோம்பு, அன்னாசிப்பூ, ஒரு பிரியாணி இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூட கட் பண்ணி வச்சுக்கிற 3 பெரிய வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மசாலா அரைக்க இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இது கூட அந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கணும். மசாலா நல்லா வதங்கினதும் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நம்ம 4 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அதுக்கு பதிலாக 3 டம்ளர் தேங்காய் பாலும் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துருக்கேன். அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சதும் இப்போ கழுவி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி போட்டு 3 விசில் விடணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் மூடி ஓப்பன் பண்ணினதும் கமகமன்னு மணக்குது தேங்காய் பால் சாதம். ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டைம் வெரைட்டியாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்துருக்கு. ஃப்ரை ஆனியன் தூவி chicken gravy கூட serve பண்ணிடலாம். Subscribe my channel if you like this video. Press like button. Thanks for watching.